ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கோல்டு மினியோடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நான் கோல்டு மினியோடைய 5th மே கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இப்போது அதோட டே சார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு மினியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐஎன்ஆர் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா ஐஎன்ஆர் நல்ல ஒரு இம்பேக்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்குது. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஐஎன்ஆர் ஓப்பன் 92.32 ஓப்பன் ஆனது. ஹை 92.81 வரைக்கும் போயிருக்கு. இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கிறது 92.69 ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி பெரிய மூவ்மெண்ட் கிடையாது. ஒரு 50 பைசே மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படியே ஹோல்டாக நின்றுட்டுருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட் இன்றைக்கி எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நமக்கு நியூஸ்ன்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நைட்டு 6 o'clock மட்டும்தான் இருக்குது. அதாவது ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஒரு நியூஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு ஃபைனல் ஜிடிபி ஒன்று இருக்குது. 2 நியூஸ் இருக்குது. ரெண்டுமே ஒரு ஹை இம்பேக்ட் இருக்கக்கூடிய நியூஸாக தான் காமிச்சிட்ருக்கு. இப்போ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் வால்டைல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இப்போ டே சார்ட் எடுத்திருக்கேன். டே சார்ட்டில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே கிளியராக இருக்குது. ட்ரெண்டு கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டில் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு கரெக்ஷன் செல் வந்தது. இந்த கரெக்ஷன் செல்லுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பை சைடு மூவ் ஆனது. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போ இந்த கரெக்ஷனோட ஒரு பாட்டமை பிரேக் பண்ண முடிஞ்சு, அது பண்ண முடியாமல் ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ மேலே ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஆல்ரெடி இந்த பார்க்கும்பொழுது நமக்கு இந்த ஈரான் வாரப்போ வந்த ஹைலோ தான் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இன்னமும் இப்போ இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் இப்போது இருக்குது. நான் இப்போ இந்த டே சார்ட்டோட ஒரு ஜூம் பண்ண வியூ தான் இங்கே எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், நல்லாவே கிளியராக தெரியும். ரொம்ப க்ளோஸ் வியூவாக எடுத்திருக்கேன். இதில் நம்ம பார்க்கும்பொழுது ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்க்கும்பொழுது 1,52,680. இந்த ஹை 1,52,680 இருந்தது. அந்த ஹையை இப்போ நேற்று பிரேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு ப்ரைஸ். இப்போது பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் தான் இருக்குது. அந்த ஹை எவ்வளோ போச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 1,53,390 வரைக்கும் போனது. நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா அந்த ஹையை பிரேக் பண்ணி எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 700 பாயிண்ட் மேலே மூவ் ஆச்சு. மறுபடியும் அங்கேருந்து போக முடியாமல் அங்கேருந்து கீழே ரிஜெக்ஷன் ஆக ஆரம்பிச்சது. நமக்கு ஒரு நல்ல ஒரு பின்பாரே ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதாவது ரிஜெக்ஷன் பின்பார் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு ப்ரைஸ். இப்போது இன்றைக்கி ஓப்பன் 1,49,987 ஓப்பன் ஆகிருக்குது. ப்ரீவியஸ் டே லோ பார்த்தோம்னா 1,50,063. நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 76 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கேப் டவுன் ஓப்பன் நடந்திருக்குது. பெரிய ஒரு கேப் அப் கேப் டவுன் எதுவும் இல்லை. நேற்று ப்ரீவியஸாக என்ன இருந்ததோ அந்த லோவுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்குது. இப்போ ஓப்பன் ஆனது அங்கேருந்து கீழே வரைக்கும் ட்ராவல் மறுபடியும் ரிஜெக்ஷன் ஆகி ஒரு ரேஞ்சுக்குள்ளே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. இது சின்ன ஃப்ரேமில் பார்த்தோம்னா நமக்கு கிளியராக தெரியும். நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இன்னையோட ஹை லோ பார்க்கும்பொழுது 1,50,500 ஹை. இன்றைக்கி லோ 1,49,301 லோ கொடுத்துருக்குது. ஒரு 1,200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் காமிக்குது. அதாவது இந்த ஹைக்கும் லோவுக்கும் இடையில இருக்கிற வேல்யூ 1,200 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. ஆனால் பெரிய மூவ்மெண்ட் அவ்வளோ அங்கே ஆயிருக்குதா? இப்போ ஓப்பன் ஆன ப்ரைஸுக்கும் இப்போ மூவ் ஆகிறதுக்கும் பெரிய மூவ்மெண்ட் நடந்திருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஃப்ரேமில் பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கு எடுத்துருக்கிறத நான் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது நம்ம இன்னையோட டே லோ பார்த்தோம்னா இதுதான். அதாவது 1,49,301 இந்த இடத்துல இருக்குது ஹை. இந்த ஹை 1,50,500. இப்போ அதுக்குள்ளே ஒரு டே கேண்டலுக்குள்ளேயே ஒரு ரேஞ்சு 50 மினிட்ஸ்லேயே ஒரு ரேஞ்சு ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. 50 மினிட்ஸோட ரேஞ்சு ஹை பார்த்தோம்னா நமக்கு எடுத்துருக்கிறது 1,50,294. இந்த ரேஞ்சு லோ பாட்டம், அந்த ரேஞ்சோட பாட்டம் பார்க்கும்பொழுது 1,49,627. மொத்தமாகவே ஒரு 667 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி ப்ரைஸ் ட்ராவலே நடந்துகிட்ருக்குது. காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து
இப்போ வரைக்கும் இந்த ஒரு 667 பாயிண்டோட ரேஞ்சில் தான் ட்ராவல் நடந்துகிட்ருக்குது. இப்போ வரைக்கும் பிரேக் ஆகலை மார்க்கெட்டு, பெரிய பிரேக் அவுட் நடக்கலை. நல்ல ஒரு கிளியரான ரேஞ்சாகவே இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரி, இப்போ இங்கேருந்து ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா தான். நமக்கு இங்கேருந்து பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி நின்றுருக்கு ப்ரைஸ் இப்போ மூவ்மெண்ட் கொடுக்காம. ஏன்னா நமக்கு ஒரு நியூஸுக்காக ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நியூஸ் இம்பேக்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்காக கூட வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இப்போ இருக்க ப்ரைஸ் இப்போ இருக்கிறதே ஒரு சப்போர்ட் ஏரியாவில் தான், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்துமே ப்ரைஸ் மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிக்கலாம், அல்லது அதை விட்டோம்னா நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா இந்த லெவல் தான் இருக்குது. அதாவது 1,00,000 அந்த சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 1,48,500. ப்ரைஸ் ஒருவேளை இந்த லெவலில் இருந்து கீழே வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கக்கூடிய லெவல் வந்து 1,48,500 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போச்சுன்னா, நம்ம ரெகுலராக அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் யூஸ் பண்ணுற பேட்டர்ன் தான் நமக்கு ரேஞ்ச் விட்டு வெளியில் போகும்போது மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கொடுத்து மேலே போக ஆரம்பிக்கும். அந்த கரெக்ஷன் நம்ம கரெக்டாக பிக் பண்ணி இங்கேருந்து பைக்கு ட்ரை பண்ணலாம். அதை விட்டுட்டோம்னா இந்த ரேஞ்ச் பாட்டம் பிரேக் ஆச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு நிற்கக்கூடிய லெவல் பார்க்கும் பொழுது 1,48,500 இந்த லெவலில் தான் வந்து நிற்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த 2 லெவலையுமே சப்போர்ட் லெவலாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதுவும் இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம பைக் மட்டுமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து நிற்கிறதும் சப்போர்ட் லெவலில் தான் நிற்கிது, அடுத்து இருக்கிறதும் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போது கையில் எதுவும் கிடையாது. ப்ரைஸ் வந்து ஒரு டவுன் சைடு மூவ் ஆகிட்டுருக்கு. பார்த்தோம்னா தெரியும், நேற்று ஓப்பன் ஆனதுலேருந்து நேற்று இந்த பின்பார் ஃபார்ம் பண்ணதுலேருந்து ப்ரைஸ் நேராக கீழே தான் வந்துட்டுருக்குது. இப்போது இங்கேருந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்துருச்சு. அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதை விட்டுட்டோம்னா அடுத்த லெவல் 1,48,500. இந்த 2 லெவலுக்குள்ளே நமக்கு ப்ரைஸ் எங்கே சப்போர்ட் எடுத்தாலும் பை சைடு மூவ் ஆகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம பை சைடு மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு செல் சைடு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், பையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.